கடமைக்காக ஆராதனை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இதயத்திலிருந்து நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க. பரிசேயன் சீமோன் இயேசு கிறிஸ்துவை அழைத்தான். ஆனா அது பார்வைக்காக அவன் இயேசு கிறிஸ்துவை அழைத்து அவருக்கு போஜனம் கொடுத்தான். அவனுடைய இல்லத்திற்குள்ளேயே ஒரு பாவியான ஸ்திரீ தலைவிரித்து போட்ட கோலத்தோடு கையில பரிமள தைலத்தோடு இயேசுவினுடைய பாதத்திற்கு வந்து தன் கண்ணீரை சிந்தி தன் தலைமயிரினாலே துடைத்தாள். இயேசு கிறிஸ்து அவளுடைய அன்பை குறித்து அந்த பரிசேயன் சீமோனிடத்துல சொல்றாரு, இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி. அதாவது அவள் இருதயத்திலிருந்து ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தினாள். கடமைக்காக, பேருக்காக, மற்றவங்களுக்காக அவள் அன்பு செலுத்தல. அந்த பரிசேயன் சீமோனை போல அன்பு செலுத்தல. ஆனா அவள் இருதயத்திலிருந்து அன்பு செலுத்தினாள். இருதயத்திலிருந்து நீங்க அன்பு செலுத்துகிறீர்கள் என்றால் உங்க கண்கள் ஆனந்த கண்ணீரை பார்க்க முடியும். உங்க ஆராதனையில தாழ்மையை பார்க்க முடியும். உங்க ஆராதனையில அர்ப்பணிப்பை பார்க்க முடியும். யாரையும் நீங்க கவனிக்க மாட்டீங்க. உங்களை சுத்துல யார் இருக்கிறா, யார் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறா, அதெல்லாம் நீங்க கவனிக்க மாட்டீங்க. உங்களுடைய குறிக்கோள் எதுவா இருக்கணும் தெரியுமா? தேவனை நான் நேசிக்கணும், தேவனிடத்துல நான் அன்பு செலுத்தணும். அதுதான் உங்க குறிக்கோளாக இருக்கும். இங்க இருக்கிற அநேக ஆண்டவர் அப்படி அன்பு கூறுகிறத ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. நிறைய பேர் ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறீங்க. நிறைய வாலிபர்கள் நீங்க ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறீங்க. இன்னும் நேசிங்களேன். அவருடைய நாமங்களை சொல்லுங்களேன், அவரை உயர்த்துங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய கிருபைகளை என் பிள்ளைகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய நன்மைகளை நான் கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல வாயு திறந்து நீர் பரிசுத்தர் சொல்லுங்களேன். பின்னாடி இருக்கிற சகோதரிகள், உங்களை சுத்தில யாரு இருக்காங்க அப்படிங்கறத கவனிக்காதீங்க. நீங்க செய்யறத மத்தவங்க கவனிக்கிறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓ, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் இன்னும் ஆண்டவரை நேசிப்பேன். என் ஆண்டவரை நான் நேசிக்கும் பொழுது அவர் என்ன ஆசீர்வதிப்பாரு, அவர் என்ன ஆசீர்வதிப்பாரு. அந்த நோக்கத்தோட மாத்திரம் கர்த்தரை ஆராதிங்க. ஓ, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நிறைய பேர் மேல ஆண்டவர் இறங்கி வருகிறாரு. நிறைய பேர் ஆண்டவர் தொடுகிறாரு, அற்புதங்களை செய்கிறாரு, அதிசயங்களை செய்கிறாரு. தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு. நல்ல அந்நிய பாஷைகள் அப்படியே நிறைஞ்சு பேசுங்கள். அப்பா கூட பேசுங்களேன். பெரியவர், உயர்ந்தவர், மாறாதவர், பரிசுத்தர் சொல்லுங்களேன் சகோதரர்கள். நல்ல சத்தமா சொல்லுங்கள். நீர் வானங்களில் உயர்ந்தவரப்பா, நீர் சர்வ சிருஷ்டிகரப்பா. ஆவியானவர் இறங்குகிறார் பாருங்கள். பாலா 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 பாலா. வாருங்கப்பா, வருங்காருங்கப்பா, கேளுங்கப்பா, கேளுங்கப்பா, வாருங்கப்பா, வருங்காருங்கப்பா, கேளுங்கப்பா, கேளுங்கப்பா. இயேசு நீங்க வந்த சந்தோஷம் எனக்கு, நீங்க எல்லாரும்
கிருபையினாலே கொண்டு போகப்படும் பொழுது உனக்காக வானம் திறக்கப்படுகிறது. வானத்திலிருந்து கிருபை இறங்கி வருகிறது. ஏன் தெரியுமா? அந்த அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து சிங்காசனத்துக்கு கொண்டு போவதற்கு தான் இந்த தேவனுடைய கிருபை. இந்த தேவனுடைய கிருபை யார் மேல வருகிறதோ அவர்கள் சிங்காசனத்தை நோக்கி நடத்தப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். அநேகர் மேல கிருபை வருகிறது. நிறைய பேரை கிருபை நிரப்புகிறது. அந்நிய பாஷைகள்ல பேசுங்களேன். சும்மா கடமைக்காக நீங்க கை தொட்டாம உண்மையா இதயத்திலிருந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்யுங்க. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. வாலிபர்களை கர்த்தர் நிரப்புகிறார். உங்க கைகளை சும்மா வச்சிருக்காதீங்க. 2 கைகளை நல்லா தட்டுங்க. நல்ல வாயை திறங்க. அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. ஏன்னா நீங்க அற்புத இடத்துல வந்திருக்கிறீங்களே, நீங்க அதிசயமான ஒரு இடத்துல வந்திருக்கிறீங்களே. ஓலா பலா 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 ஓலா பலா 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 பலா. இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயின் இடத்துல கிணற்றின் அருகே அமர்ந்திருந்தவர் தண்ணீர் எடுப்பதற்காக வந்த அந்த சமாரியா ஸ்திரீயின் இடத்துல தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்கிறார். அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, நீர் யூதனாய் இருக்கிறீர், நான் சமாரிய பெண்ணாய் இருக்கிறேன். என்னிடத்துல நீர் தண்ணீர் கேட்கலாமா? நீங்களும் நாங்களும் சம்பந்தம் கலப்பதில்லை என்று சொல்லுகிறாள். ஆண்டவரே அவளிடத்துல ஏன் கேட்கிறார் தெரியுமா? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரால் கிணற்றுக்குள் இருக்கக்கூடிய தண்ணீரை தனக்கு தாகத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியாதா? ஆனாலும் ஏன் கேட்கிறார் தெரியுமா? அவளோடு சம்பந்தம் வைத்துக் கொள்வதற்காகத்தான், அவளோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்காகத்தான், அவளோடு ஐக்கியமாவதற்குத்தான், அவள் தன்னோடு ஐக்கியமாவதற்குத்தான். இந்த ஆராதனை வேளையில கூட ஆண்டவர் ஏன் உங்களை துதிக்கும்படி சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் ஏன் உங்களை ஆராதிக்கும்படி சொல்றாரு தெரியுமா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகள் மாறணுமே. உங்க மனசுல ஆண்டவரை குறித்து இருக்கிற தவறான கருத்துக்கள் மாறணுமே. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய தகப்பன், அப்படி சொல்லி நீங்க அறியணுமே. சமாரிய ஸ்திரீ போல அவர் யூதன், நான் சமாரிய ஸ்திரீ என்று நீங்க சொல்லாதபடிக்கு அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்ன படைச்சவர், அவர் என்னுடைய ஆத்ம நேசர், அவருக்கு எனக்கு இடைவெளி இல்லை. நான் அவருடையவள், அவர் என்னுடையவர், அவர் என்னுடைய ஆத்ம நேசர், அவர் என்னுடைய ஆத்ம நேசர். அப்படி சொல்லி நீங்க அவரை உயர்த்தணுமே, அவரிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ளணுமே. அதுக்கு தான் இந்த ஆராதனை வேளையில உன்னிடத்துல வந்து என்ன பாடுன்னு சொல்றாரு, என்ன துதின்னு சொல்றாரு, என்ன ஆராதின்னு சொல்றாரு. நீங்களும் அவருடைய பிள்ளைன்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்துங்க, மௌனமா இருக்காதீங்க. இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறாரு. உன் கஷ்டத்துல நான் உதவி செய்வேன்னு சொல்றாரு. உனக்கு யாரு இல்லைன்னு நினைக்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், பெரியவராக இருக்கிறேன், பயங்கரமானவராக இருக்கிறேன், அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறேன். இப்பயே உன் மேல அபிஷேகம் இறங்குகிறது, இப்பயே உன் மேல அதிசயம் இறங்குகிறது, இப்பயே என்னுடைய கரம் இறங்கி வருகிறது. சர்ப்பங்கள் வெளியேறுகிறது, தேள்கள் வெளியேறுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆண்டவர் சொல்றார்,
நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. விட்டாரே, என் சகோதரர்கள் சகோதரிகள் மறந்து போய்விட்டாங்களே, என்னுடைய நண்பர்கள் மறந்து போய்விட்டார்களே என்று சொல்லி இங்கே கலங்கிக் கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை யார் மறந்திருந்தால் என்ன மகளே, உன்னிடத்துல நன்மையை பெற்று கொண்டவங்க கூட அநேகர் உன்னை மறந்திருக்கக்கூடிய காலம் இது. ஆனா நான் உனக்கு சொல்றேன், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. என் வார்த்தை, நான் உனக்கு கொடுத்த வார்த்தை மாறுவதில்லை. கர்த்தர் உனக்கு தான் சொல்றார், நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் இந்த வார்த்தையை உனக்கு தான் சொல்றார். அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது, அவருடைய மகிமை உங்களை மூடுகிறது. இயேசுவே, இயேசுவே. சொல்லுங்களேன், என் வார்த்தை கைவிரித்து மாறுவதே. இன்னொரு முறை சொல்லுங்களேன், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. பேசுங்களேன், என் வார்த்தை மாறுவதே. வன்பகையாய் உன்னை பகைத்தாலும் மனிதர் மறந்து போனாலும் வன்பகையாய் உன்னை பகைத்தாலும் உறவுகள் வெறுத்து தள்ளினாலும் வார்த்தைகளால் உன்னை வதைத்தாலும் உறவுகள் வெறுத்து தள்ளினாலும் வார்த்தைகளால் உன்னை வதைத்தாலும் உன்னை கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதும் இல்லை. என்னால் நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. ஆம் மகனே, ஆம் மகளே, உன் வலது கரத்தை பிடித்து
நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நான் சொல்லியிருந்த அந்த வார்த்தை மாறுவதே இல்லை, மாறுவதே இல்லை. நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்காக நிற்கிறேன், உன் சார்பில் நிற்கிறேன். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு நினைக்காதே. நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை மறப்பதில்லை. நீ என் நாமத்துக்காக காண்பித்த பிரயாசங்களை நான் மறப்பதில்லை. சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாகவும் நான் மாற்றி காட்டுவேன். நான் உன்னோடு இருக்கிறேன், நீங்கள் கலங்க தேவையில்லை. இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. உங்க மேல அவருடைய அபிஷேகம் அப்படியே உங்களை நிரப்புதே. பெற்றுக்கொள்வீங்களா? ஹல்லேலூயா. கலங்காதே, உன் கண்ணீரை துடைப்பே. எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இழந்து போய் காணப்படுகிற உனக்கு நான் இருக்கிறேன். ஒரே ஒரு நம்பிக்கை தான், அதுதான் நான். நீ பயப்படாத, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா முடிவு உண்டு. உன் மேல் அபிஷேகம் வருது பாரு. கைத்தடி பெற்றுக்கொள் மகளே, கைத்தடி பெற்றுக்கொள். நிறைய பேரை கர்த்தர் நிரப்பிட்டாரு. சில வாலிபர்களை கர்த்தர் நிரப்புகிறாரு, சில வாலிபர்களை கர்த்தர் தொடுறாரு, சில வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுறாரு. யார் மறந்திருந்தா என்ன? நான் ஒன்ன மறப்பதில்லை, நான் ஒன்ன மறக்கல, இதுவரைக்கும் மறக்கல, இனிமேல மறக்க மாட்டேன். உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன் பாரு, உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன் பாரு. உன்னை நடத்துவேன், நான் நடந்ததுல நடத்துவேன். ஓ, கடல் மேல நான் நடந்து பேதுருவதுல நடக்க வச்சேன். அதே மாதிரி நான் நடந்ததுல உன்னை நடத்தி காட்டுவேன். நீ பயப்பட தேவையில்லை. காற்று புயல் உனக்கு எதிராக எழும்பினாலும் என் கரம் உனக்கு இருக்கிறது. உன்னை தூக்கி எடுத்துரும், உன்னை கண்மலையில நிறுத்திடும். அபிஷேகம் உன் மேல இறங்குகிறது, நிறைய பேர் மேல இறங்குகிறது. என்னால உணர முடிகிறது. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாரா, அக்கினி ஜுவாலையாக இருக்கிறாரா.
சுவாசமே. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? உயிரே என் சுவாசமே, அழகே என் இயேசுவே. எல்லாரும் சத்தமா அழகே என் இயேசுவே, உயிரே என் சுவாசமே, உயிரே என் சுவாசமே. ஓ அழகே என் இயேசுவே. உலகமெல்லாம் மறக்குமையா உணர்வையெல்லாம் இனிப்புதை. கை வைத்து சொல்லுங்களேன். உலகமெல்லாம் மறக்குமையா உணர்வையெல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான உயிரான. கைகளை உயர்த்தி என் உயிரான என் உயிரோடு என் உயிரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அவருடைய ஆணி கொண்ட காயங்கள் உங்க மேல வைக்கப்படுகிறது. அவருடைய தழும்புகளான கரங்கள் உங்க மேல வைக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களை போலவோ கடற்கரை மணலை போலவோ ஓ சந்ததி பெருகி இருக்கும். கர்த்தர் உங்க மேல அவருடைய கரத்தை வைக்கிறாரு, உயர்த்த போறாரு. தாவீத போல உயர்த்த போறாரு. நல்ல விடுதலையோட உண்மையா நல்ல அந்நிய பாஷையில பல 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 பல. இந்த உலகத்துல மனிதர்கள் நம்மளை கட்டி அணைத்து முத்தம் செய்வார்கள். மனிதர்கள் நம்மளை கட்டி அணைத்து முத்தம் செய்வது நம்மளை விட்டு போறாங்கன்னு அர்த்தம். நம்மளை விட்டு போய் விடுவாங்க. தேவன் நம்மளை கட்டி அணைத்து முத்தம் செய்வார். நம்மளை விட்டு போய்விடுவதற்காக அல்ல, அவரை விட்டு போய் திரும்பி வந்த நம்மளை அவர் சேர்த்து கொண்டாரு. அவர் நம்மளை சேர்த்து கொண்டாரு. அவர் நம்மிடத்துல சேர்ந்தாரு. அதனுடைய அடையாளம் தான் அவர் நமக்கு முத்தம் செய்கிற காரியம். இங்க இருக்கிற அநேகரை இயேசு முத்தம் செய்கிறார். அவர் நம்மளை சேர்த்து கொண்டாரா. அவர் இனி நம்மளை விட்டு போக மாட்டாரா. அந்த அர்த்தம் தான், அந்த அடையாளம் தான். யோசுவாவை பார்த்து சொன்னார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னார்ல. யோசுவாவுக்கு வார்த்தையினால சொன்னாரு. ஆனா நம்ம எல்லாருக்கும் அவருடைய கரங்களினால கட்டி அணைத்து முத்தம் செய்து சொல்றாரு, இனி நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன்னோடு தான் இருப்பேன். இளைய குமாரனுக்கு
தேவன் சொன்னத, இளைய குமாரனுக்கு தேவன் செய்தத இங்க இருக்கிற அநேகருக்கு செய்கிறாரு. தேவன் உங்களை எப்படி முத்தம் செய்கிறார் தெரியுமா? அவருடைய பரிசுத்த ஆவிய உங்க மேல ஊற்றி உங்களை முத்தம் செய்கிறாரு. ஆவியானவரை ஊற்றி 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 முத்தம் செய்கிறாரு. பெற்றுக்கொள்வீங்களா?